Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் விதைகளை கொடுத்திருக்கிறார். விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணம் இந்த பூமியிலே நிலவப்பட்டிருக்கிறது. பூமி உள்ளளவும் எல்லாமே விதைப்பு அறுப்புல தான் நடக்குது. எல்லா ரீதியிலும் பார்ப்போனால் விதைப்பு அறுப்பு என்கிறது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் போதித்து வருகிறேன். இது குறித்து 29 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். கடகடந்த சில காரியங்கள் இன்றைக்கும் சொல்ல போகிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது விதைக்கிற அறுப்பதை குறித்து. உங்கள் விதைகள் கட்டளையிடும் விளைச்சலை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு விதையை நீங்கள் விதைக்கும் போது பூமியிலே அந்த விதை ஒரு விளைச்சலை கட்டளையிடுகிறது. அந்த விளைச்சலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த விதைக்குள்ளேயே ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நீ பெருக வேண்டும் என்று கர்த்தர் அதை எழுதி வச்சிருக்கிறாரு. விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிற தேவன் அந்த விதையை சும்மா கொடுக்கலாம். அந்த விதைக்குள்ள பெருக்கத்தின் ஆற்றலை வைத்து கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த விதைக்குள்ள பெருக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பெருக வேண்டும், எப்படி பெருக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கமாண்ட் ஒன்னு பில்டினா இருக்குது உள்ள அந்த விதைக்குள்ள. அதனாலதான் சொல்லுகிறேன், nobody can stop the harvest that your seed has commanded. ஆகவே இந்த பூமிக்குள்ள அந்த விதை போகும்போது அது ஒரு கமாண்ட் ஒன்னு கொடுக்குது. என்ன கமாண்ட் கொடுக்குது? விளைச்சலை உண்டாகும்படியாக ஒரு கமாண்ட் ஒன்னு கொடுக்கப்படுகிறது. அந்த விளைச்சலை தடுத்து நிறுத்த கூடாது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அந்த இயேசுவை அனுப்பினார் இந்த உலகத்தில். போது நான் சொன்னேன், அவர் விதைத்தார். எதை விதை? தன்னுடைய சிறந்ததை விதைத்தார். அவரே சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் அதிக பலன் தராது. அது நிலத்தில் விழுந்தால் அது என்ன பண்ணும்? அதிக பலன் தரும். கெத்செமனே அங்கே நீர் விட்டு அங்கே ஜெபிக்க. ஏன்? இந்த உலகத்தில் அவங்களை சுமந்து தீர்க்கிறவர் அதன் நிமித்தமாக ஜெபிக்கிறார். அந்த நேரத்தில் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் அப்படி செய்யும் என்று கேட்கிறார். எப்படியாவது இந்த விதை விளைச்சலை ஏற்படுத்த கூடாது என்று எப்போதும் பிதாவின் சித்தத்தை செய்கிற இயேசுவை கூட ஒரு நிமிஷம் பிசாசானவன் திசை திருப்ப பார்க்கிறான். எப்படியாவது ஒரு விளைச்சல் உண்டாகக்கூடாது, கெடுத்திரணும், தடுத்திரணும் என்று முயற்சி செய்கிறான். விலக கூடுமானால் அப்படி செய்யும் என்றார். ஆனா உடனே சுதாரிச்சுட்டா இருப்பாருன்னு சொல்றாரு. உடனே சொல்லுகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அங்கே மறிக்கிறார். அதன் மூலமாக ஒரு பெரிய விளைச்சல் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு மனு வர்க்கத்தின் மத்தியிலே ஒரு பெரிய விளைச்சல், எல்லா தேசங்களும் எல்லா நாடுகளிலும் ஒரு விளைச்சல் உண்டாயிருக்கிறது என்றால் தேவன் அங்கே ஒரு விதை விதைத்தார். அதை அழிக்க அநேக சக்திகள் புறப்பட்டு வந்தன. எந்த சக்தியாலும் அந்த விளைச்சலை கெடுக்கவே முடியவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய விளைச்சலை கெடுக்க இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் முடியாது. உண்மையா நம்புறீங்களா? விதைக்கும் போது இதையெல்லாம் என்னுடைய மனதில் வைக்க வேண்டும். நாம் 31வது காரியம், உங்களுக்குள் எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதற்கு உங்கள் விதை மட்டுமே ஆதாரமாய் இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு எந்த விதமான விசுவாசமும் எதிர்பார்ப்பும் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க. என்னங்க உங்க எதிர்பார்ப்பு? வாழ்க்கையை குறித்து என்ன எதிர்பார்ப்பு? ஒரு சின்ன பீஸ்ல ஒரு 4 பீஸ் பேப்பர் எடுத்து ஒரு 4 லைன்ல எழுதி கொடுங்க. வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்டேன்னா நான் சொல்றேன், எத்தனை பேர் எழுதி கொடுப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பு? நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், எதை எதிர்பார்க்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலன்னு அப்படி நடந்தது. நான் காலேஜுக்கு போன காலத்துல எல்லாரும் ஒரு பீஸ் பேப்பர் எடுக்க சொன்னார் ஒரு ப்ரொஃபசர். எடுத்து எல்லாம் கையில வைங்க, ரெடி ஆவீங்க, போட்டுக்க காரியம் எழுத சொன்ன 4 லைன் எழுதணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது, கடகடன்னு டக்குன்னு எழுதணும், 2 நிமிஷம் தருவேன், கரெக்டா எழுதி கொடுக்கணும்னாரு. இதெல்லாம் வம்பா போச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை எழுதி கொடுங்கன்னாரு. எனக்கு நன்றா ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே எழுதுறதுக்கே இல்லை. அன்னைக்கு 4 லைன்ல எழுதணும், 2 நிமிஷம் தான் கொடுக்குறாரு. அது யோசிக்க கூட டைம் இல்லை. இது அந்த நேரத்துல திடுதிப்புன்னு யோசித்து எழுதுறது இல்லை. லட்சியம் ஏற்கனவே உள்ள இருந்தா தானே எழுதுறதுக்கு. உண்மை என்னவென்றால் அநேகர் லட்சியமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவருடைய விசுவாசம் எதை நோக்கியும் செலுத்தப்படுகிறது இல்லை. எதுக்காக கொண்டிருக்கிறீங்களா? கிடையாது. எதுக்கு விசுவாசத்து நிறைய பேர் இருக்காங்க, இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்காங்க. நீ என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? என்ன நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில எது நிறைவேற வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டா நிறைய பேருக்கு என்ன உண்மைன்னு சொன்னா, அவர்கள் எதையும் விசுவாசித்துக் கொண்டில்ல, எதற்காகவும் தங்களுடைய விசுவாசத்தை அப்பியாசப்படுத்தி கொண்டிருப்பது கிடையாது. இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சல்தாக வாழ்க்கை. அப்படியே காலையில் எந்திரிக்க வேண்டியது, போக வேண்டியது, வர வேண்டியது. 2 அதிகாரம் நான் வாசிட்டேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேனாக்கும் நான் ஏதோ என்னுடைய ஆவிக்குரிய கடமையை முடிச்சிட்டேன், கர்த்தருக்கு 2 ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லிட்டேன், ராத்திரி படுக்கும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம்ட்டு படுத்துட்டேன், தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலத்து இதே என்ன லட்சியம்? நீங்கள் எதற்காக விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம்
எதை நோக்கி அப்பியாசப்படுத்தப்படுகிறது? என்ன எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? என்னவா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் வேலை செய்தா? எதையாவது நோக்கி அது செயல்படுத்தப்படுகிறதா? ஏதாவது ஒரு திசையில போய்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டா நிறைய பேர் நான் சொல்றேன் இல்லை. இன்றைக்கு நான் அதை செய்தேன்னா எப்படி இருக்கும் போய் யோசித்து பாருங்க. 4 லைன்ல 2 நிமிஷத்துல எழுதி கொடுங்கன்னா எத்தனை பேர் எழுதி தர முடியும்? செஞ்சிருக்கணும். ஒருவேளை வரும்போது ஒரு பேப்பரும் பேனாயும் கையில் கொடுத்துருக்கணும். உள்ள கொடுத்துட்டு 2 நிமிஷத்துல எழுதி கொடுங்கன்னு சொல்லி இருக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க. வாழ்க்கையை வாழுகிறோம், எந்த எதிர்பார்ப்பு இல்ல. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். வசனத்தை கேட்கிறோம், அநேக பேருக்குள்ள எந்த எதிர்பார்ப்பு கிடையாது. வாழ்க்கை குறித்த எந்த எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பே கிடையாது. தங்கள் லெவல்லயே இப்படியே இருந்து இப்படியே போயிடலாம், அவ்வளவுதான். போதும் பிரதர், போதும் போதும் என்கிற மனதுடனே கூடிய என்னது இந்த போதும் என்கிற மனசை பிடிச்சுக்கிட்டாங்க. போதும் போதும் போதும். இலையில சாப்பாடு போறதுக்குள்ள போதும் போதும், வயிறே ரொம்பல போதும், இன்னும் ஒண்ணு நடக்கல போதும். என்ன போதும்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு என்ன போதும்? நான் இன்றைக்கு உண்மையாகவே போதும் என்று சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு முன்னால? நான் சொல்றேன், இன்னைக்கு நான் போதும்னு சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்று நம்புகிறேன். அதற்காக நான் விசுவாசிக்கிறேன். போதும் சொல்லல, ஆண்டவரே விசுவாசத்தை அதற்கு நேராக செலுத்துகிறேன். அதெல்லாம் நிறைவேற வேண்டும். அந்த காரியங்களை நான் நடத்தி முடிக்க வேண்டும். சும்மா அந்த மாயையான பக்திக்குள்ள போயிடக்கூடாது. போதும் என்கிற மனதுக்குள்ளே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் பிரதர். என்ன ஆதாயம்? ஒரு ஆதாயம் கிடையாது. பாருங்க, அந்த மாதிரி ஆளுகளை பாருங்க, ஒன்னும் ஆதாயமே கிடையாது. என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, நஷ்டம்தான். அதுதான் ஆதாயம். நான் சொல்லுகிறேன், இந்த வழியை பின்பற்றினால் லாஸ் இல்ல, மிகுந்த ஆதாயம் இதுலதான் இருக்கிறது. விசுவாசத்தை அப்பியாசப்படுத்த வேண்டும், ஒரு திசைக்கு நேராக திருப்ப வேண்டும், உள்ளத்துல எதிர்பார்ப்பு உண்டாக வேண்டும். உங்களுக்குள்ளே எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்குது. நீங்க என்ன விதைக்கிறீர்கள் என்பதுதான் எந்த அறுவடையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஒரு விவசாயி வீட்டுக்கு போறீங்க, அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்கிறதற்கு என்ன ஆதாரம்? அவன் என்ன அறுவடை எதிர்பார்க்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவன் நெல்லை விதைச்சிருக்கானா, தக்காளியை வச்சிருக்கானா, மிளகாய வச்சிருக்கானா, என்னத்தை வச்சிருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிருது அவன் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு. இருக்கீங்களா? அவன் எதை எதிர்பார்க்கிறான் என்பது, அவன் எதை விதைத்திருக்கிறான், எவ்வளவு விதைத்திருக்கிறான், எவ்வளவு அவனுக்கு கிடைக்க போகிறது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கிறது. அது என்னவென்றால் அவன் என்னத்தை விதைத்திருக்கிறான் என்பது மட்டுமே ஆதாரம். இருக்கீங்களா? அவனுடைய உள்ளமெல்லாம் அதுல இருக்குது, விசுவாசம் எல்லாம் அதுல இருக்கிறது. தினந்தோறும் அந்த பூமியை பார்க்கிறான். ஏன்னா அவன் விதைச்சிருக்கிற பூமி. அவன் ஏதோங்க இங்க மிளகா போட்டிருக்கிறேன், இங்க தக்காளி போட்டிருக்கேன், என்ன வருமோ யாரு கண்டா அப்படின்னு சொல்ல மாட்டான். கரெக்டா சொல்லுவான். இங்க மிளகா வரப்போகுது, இத்தனை மூட்டை அழுவைங்க, இங்க நெல் வர விளைய போகுது, இங்க எத்தனை மூட்டை கிடைக்குங்க, அங்க அத்தனை மூட்டை எது கிடைக்கும், இதுல எவ்வளவு ரூபா வரும், அதுல எவ்வளவு ரூபா வரும், இது எந்த மாசம் ஏன் வரும்னா இது கரெக்டா வருங்க, அக்டோபர்ல வரும், செப்டம்பர்ல வரும், கரெக்டா தேதி வரைக்கும் சொல்லுவான். இருக்கீங்களா? உள்ளத்தின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது? விதைச்சாதான் எதிர்பார்ப்பு. இந்த விதைதான் ஒரே ஆதாரம். என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதற்கு ஒரே ஆதாரம் உங்களுடைய விதையாகத்தான் இருக்கிறது. ஒரு படிக்கிறவனை பாருங்க, வாலிபர்கள் இருக்கிறதுனால சொல்றேன் நான், படிக்கிறீங்க, படிக்கிறது ஒரு விதை மாதிரி. கண்ணீரோடு விதைக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, உண்மைதான். லைட்டை போட்டுக்கிட்டு நைட்டெல்லாம் படிச்சு தூக்கம் இல்லாம எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் டிவி பார்த்துட்டு நீங்க படிச்சுட்டு இருக்கணும். கஷ்டமா இருக்கும், என்ன படிப்பு போட்டு கொள்றாங்களேன்னு. ஆனால் உட்கார்ந்து படிச்சு பாருங்க, கண்ணீரோடு விதைச்சு பாருங்க. ஒருவன் அந்த படிப்பை படிக்கும் போதே அவன் விதைக்கிறான். அவன் விதைக்கிறத பார்த்தாலே அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்கிறது விளங்குகிறது. உட்கார்ந்து உளுந்து உளுந்து படிக்கிறான்னு சொன்னா நிச்சயமாய் அவன் அறுப்பான். இருக்கீங்களா? அவன் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறான். அந்த எதிர்பார்ப்புக்கு நேராக அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய முயற்சியை, அவனுடைய எல்லா எனர்ஜியும் அதுல செலவழிக்கிறான். ஒருத்தன் வியாபாரம் செய்கிறான், வியாபாரம் செய்யும் போது அதுல முழு ஈடுபாடோடு செய்கிறான். தன்னுடைய விசுவாசத்தை அதை செலுத்துகிறான். போறான், காலையில எந்திரிச்சு அதை போய் செய்கிறான். செய்ய வேண்டிய வேலை கவனமா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், உத்தமத்தோடு செய்கிறான், எல்லாவற்றையும் சரியா செய்கிறான். கஷ்டமா இருக்கிற நேரத்திலையும் நஷ்டம் போல தெரிற நேரத்திலையும் அவன் ரொம்ப ஸ்டெடியா இருந்து கரெக்டா அதை செய்கிறான். அவன் வியாபாரம் செய்கிற விதத்தை பார்த்த உடனே தெரியும் அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது என்று. இருக்கீங்களா? அந்த விதை தான். வெறும் பணத்தை மட்டும் சொல்ல, நான் எல்லா விதத்திலையும் பாருங்க, எதை விதைக்கிறீர்களோ அந்த விதை தான் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆதாரமா இருக்கிறது. நீங்க உளுந்து உளுந்து படிக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு
அது நான் என்ன ஆக போறேன் நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஆதாரமா இருக்கிறது. உண்மையா வேலை செய்வது, உழைப்பது, அது எதுக்கு ஆதாரமா இருக்குது? நாளைக்கு நீங்க எப்படி சம்பாதிக்க போகிறீங்க என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரமா இருக்குது. எல்லா விதத்திலும் பாருங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதற்கு விதைத்தான் ஆதாரமா இருக்குது. குடும்பத்துல பிரச்சனை, புருஷன் மனைவிக்கு ஆகலைன்னா புருஷன் மனைவி அன்பு கூற ஆரம்பிக்கிறான், அது ஒரு விதை. அன்பு கூற சொல்லி இருக்குது வேதம். அன்பு கூற ஆரம்பிக்கும் போது அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய விதைதான் அவன் நாளைக்கு குடும்பத்துல சமாதானத்தை எதிர்பார்க்கிறான், நல்வாழ்வை எதிர்பார்க்கிறான். நாங்க நல்லா இருக்க போறோம், சமாதானமா இருக்க போறோம், இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சு எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு என்ன ஆதாரம்? இதுதான் ஆதாரம். நாளைக்கு என்னமோ நடக்க போதுங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க, போயிட்டாங்க, இப்படியே மாதிரிதாங்க, போயிட்டு வருஷத்துக்கு 4 தடவை போயிடுவா, அப்புறம் வருவாளாக்கும், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். ஏதோ இப்பதான் போயிட்டு வந்தோம், ஒருத்தர் ஜெபம் பண்ணி சொன்னாரு அடுத்த வருஷம் பெட்டரா இருக்கும்னு இருக்காரு. நான் அடுத்த வருஷம் எப்படி பெட்டரா இருக்கும்? இதே மாதிரிதான் இருக்கும், போயிட்டு வர வேண்டியதுதான். நீ தான் சொன்னீங்களே இப்பதான் வருஷம் 4 தடவை போயிட்டு வர, இதே தான் இருக்கும். எப்ப மாறப்போகிறது? மாறுவதற்கு ஒரு விதை வேண்டும். அன்பு செலுத்த ஆரம்பித்தால் அன்பின் விளைச்சலை நாம் அறுப்போம். அவ்வளவுதான். அது மாறும். வாழ்க்கை, குடும்பம் மாறும், நம்முடைய நிலம் மாறும். ஒண்ணுமே இல்லாத இருக்கிறாள் நல்லா படிக்க ஆரம்பிச்சால், கவனத்தை செலுத்த ஆரம்பித்தால், நாளைக்கு அதனுடைய விளைச்சலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நிலை மாறும். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை மதிச்சு, இந்த வேலையை தினந்தோறும் சபிச்சுக்கிட்டு இருக்கலாமே, இத திட்டிக்கிட்டு இல்லாம அதை மதிச்சு அதை செய்ய ஆரம்பிக்கும் போது நாளைக்கு அதன் மூலமா ஒரு விளைச்சல் ஆரம்பிக்க போகிறது. நாளை குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதற்கு இன்றைக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீர்கள் என்பது ஆதாரமா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க தினந்தோறும் வேலைக்கு போறீங்கன்னு? நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அது ஆதாரம். எத்தனை பேர் கரெக்டா போறீங்க வேலைக்கு? நீங்க நல்லா இருக்க போறீங்க நாளைக்குங்கிறதுக்கு அது ஆதாரம். எத்தனை பேர் அன்பு காட்டுறீங்க குடும்பத்துல? உங்க குடும்பம் நாளைக்கு நல்லா தலை தோங்க போகிறது என்பதற்கு அது ஆதாரம். என்ன ப்ரூஃப்? நாளைக்கு நல்லா இருப்பீங்கன்னு என்ன ப்ரூஃப்? ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த வருஷம் வரும்போது எல்லாம் திரும்புமாக்கும். ஏன்னா குடுகுடுக்காரன் வேலையை செய்துட்டு இருக்கோம் நாங்க. கிடையாது, எல்லாம் திரும்பாது. அதுக்குதான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி திரும்பும்னா, வசனத்தை கேட்டு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்திருக்கா, கர்த்தர் எனக்கு அன்பை கொடுத்திருக்கா, கர்த்தருடைய அன்பு எனக்குள்ள இருக்குது, நான் விதைக்க போறேன், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், இதெல்லாம் மாத்தி பிசாசை விரட்டி தோற்கடிச்சு என் குடும்பம் நாளைக்கு நன்றா இருக்க போகிறது என்கிறதை உறுதிப்படுத்தி அதுக்கு நேரம் செயல்படணும். விசுவாசத்தை அபியாசப்படுத்தணும். அப்புறம் என்ன விசுவாசி இதை செய்யலன்னா, இல்ல பிரதர் ஏதோ பிரதர் நடக்கட்டும் பிரதர் அப்படிங்கிறது விசுவாசி கிடையாது. இப்படித்தான் நடக்கும், இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதா விசுவாசி. இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? நாளைக்கு எப்படி இருக்க போறீங்கன்றதுக்கு ஆதாரம் உங்களுடைய விதை தான்.